வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி கல்யாண வீடுகளில் செய்கிற உருளைக்கிழங்கு பட்டர் பீன்ஸ் பால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல பட்டர் பீன்ஸை மஞ்சத்தூள் எதுவும் சேர்க்காமல் உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சிட்டேன். நல்லா இந்தளவுக்கு சாஃப்டாக வேக வச்சுருக்கணும். தாளிப்புக்கு பெரிய வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா சாஃப்டாக வேக வச்சு இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். சோம்பு 1 டீஸ்பூன், 3 பச்சை மிளகாய், ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு தேவை திக்னஸ்க்கு தகுந்தாப்பில் நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். இதை ஒரு நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுட்டு பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூட நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி ரொம்ப மசியக்கூடாது. கருவேப்பிலை சேர்த்துட்டு வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டர் பீன்ஸையும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட தேங்காய் விழுது, அரைச்ச தேங்காய் விழுதையும் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பால் கறி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டு அரைச்சதுனால நான் மிளகாய் தூள் சேர்க்கல. கொத்தமல்லி தூளும் கரம் மசாலாவும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்குலையும் பட்டர் பீன்ஸ்லையும் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுருக்குறோம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன். அதனால் நம்ம கடைசியாக சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. உருளைக்கிழங்கு பால் கறி ரெடி ஆகிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் கூட கடைசியாக இறக்கும் போது சேர்த்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.